ஹலோ மேடம், குட் மார்னிங். வேலைக்கு போகிறேன் சரியா? ஈன்னு வந்துடணும் நீட்டாக. என் மூஞ்சி எனக்கே பிடிக்கல, ஆனால் உனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் ஒரு கால் பண்ண மாட்டேன். நான் சிரிச்சா உனக்கு பிடிக்கும். அதுதான் பிடிக்காது தானே? உனக்காக தான் ஈன்னு சும்மா நினச்சிக்கோ. சிரிக்கிறேன், என்ன பண்ணுறது? நீ கால் பண்ணா வச்சுக்க, எனக்கு அதோட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. ப்ளீஸ் ஜோதி, கால் பண்ண. எப்போ நம்மளுக்கு என்ன மேரேஜோ, எப்போ முடிவு பண்ணதோ அப்போ நடக்கட்டும். நான் வெயிட் பண்ணுறேன். இத்தனை வருஷம் பண்ண எனக்கு மாதம் கணக்கு பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. சரியா? எனக்கு கால் பண்ண வெக்கத்தை விட்டு கேட்குறேன். ப்ளீஸ் கால் பண்ணு, நானே ஒத்துக்கிறேன். உன்னை கோவத்தில் திட்டுறதா இருக்குது, அப்புறம் நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணுறதா இருக்குது. நீ ஃபீல் பண்ணுறியா இல்லையா தெரியல. திரும்ப நானே நினச்சி பார்த்தேன், ஏன்டா நம்ம இப்படி திட்டினோம். பர்சனலாக திட்டினா அது வேறு, பப்ளிக்காக திட்டினா என்னால் ஒன்றை யாருன்னா இன்சல்ட் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி நினைக்க தோணுது. என்ன எனக்கே அது இதை சொல்லுவாங்கள்ல, மனசாட்சி உறுத்துது அப்படின்னு, அந்த மாதிரி. ஐ லவ் யூ ஜோதி. நான் திட்டினாலும் நீ தான் எனக்கு, எல்லாமே நீ தான், வேறெல்லாம் இல்லை. சரியா? இன்பம் துன்பம், கஷ்டம் சுகம், எல்லாத்துக்கும் நீ ஒருத்தி மட்டும்தான். சரியா? அது உனக்கு தெரியும். தெரிஞ்சிருந்து ஏன் இது மாதிரி பண்ணுறேன்னு தெரியல. கால் பண்ணு ப்ளீஸ், கால் பண்ணு ப்ளீஸ் ஜோதி, கால் பண்ண. இது பப்ளிக்காக போகுது, இதனால என் மானம் போனால் போட்டு விடு. ஊர் உலகத்தையே தெரியும் நம்ம கதையெல்லாம். எதுக்கு பிடிவாதம் பிடிக்கிற? என்ன உன் ப்ராப்ளம் சொல்லு. ஐ லவ் யூ ஜோதி. சாப்பிட்டு